பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படி நாம் அவரை அனுமதிக்கும் போது மனித சுபாவத்தின் விருப்பங்களை நாம் மேற்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலை நாம் பின்பற்றும் போது மாத்திரமே தெய்வீக சுபாவம் நம்மில் காணப்படும். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாக சொல்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23, 25 வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். ஆமென்.